ஸ்டார்ட். எத்திசையும் புகழ் மகனக்க இருந்த பெரும் தமிழனங்கே நான் உங்கள் சந்துரு. இது SSTV. இதில் வந்து மனிதர்களை பற்றி அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். நபிகள் நாயகத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நபிகள் நாயகம் அரபு நாட்டுடைய அரசராக இருக்கும்போது ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். பொதுவாக அரசர் அப்படின்னாலே ஆடம்பரமாக வாழ்வாங்க. ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவர். அதாவது தான் நாட்டுக்கு ஒரு கைதியாக வந்தால் கூட அவனை துன்புறுத்தக்கூடாது, நல்லபடியாக இருந்துட்டு அவன் குற்றங்கள் தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போட்டோம், அவனுக்கு வந்து கொல்லக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அவருக்கு முன்னாடி வந்து குற்றங்கள் செஞ்சால் அவங்கள வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, மரண தண்டனை தான், கழுத்தோட வெட்டிடுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ இவர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். தாவேலே தானே செய்யக்கூடிய ஒரு நபர். தாவேலே யாருக்குமே கொடுக்கவே மாட்டார், அவர் மட்டும் தான் செய்வார். இப்படிப்பட்டவரை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாரு. வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவரை அந்த நைட்டு அவருக்கு தேவையான உணவு கொடுத்து தன்னுடைய அறையும் தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய அவருக்கு படுக்கிறதுக்கு உண்டான பொருட்களையும் அவர் கொடுத்து அங்கேயே தங்க வச்சாராம். அந்த யூதரை என்ன பண்ணாராம், அங்கேயே நைட்டு என்ன பண்ணாரா, அங்கேயே மோஷன், அதாவது டாய்லெட் போயிட்டு கழிச்சு பண்ணி வச்சுட்டு நைட்டாக ஓடிவிட்டாராம். அதை பார்த்ததும் அவர் வந்து எதுவுமே பண்ணலையாம். இவர் யூதர் போனவர் என்ன பண்ணார், டக்குனு ஞாபகத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னா தன்னுடைய உயர்ந்த வாழை வந்து அந்த அறையில் வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வரக்கா திரும்ப வந்திருக்காரு. அப்போ நபிகள் நாயகம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தங்கியிருந்த அந்த அசுத்தம் பண்ணிட்டு போனார்ல அந்த ரூம் வந்து உட்காந்து தொடச்சிக்கிட்டு இருந்தாராம். அதை பார்த்துட்டு இந்த யூதர் வந்து வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாராம். ஸோ அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாராம், நபிகள் நாயகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, உங்களுடைய வாழ் இருந்தாங்கன்னு சொல்லி எடுத்து அவர் கையில் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் தான் பண்ணது எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோடு அவர் அங்கேருந்து யூதர் போனாராம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க, வரலாறு. ஸோ இதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய தலைவர்களையும் தினமும் நீங்கள் இது போல் நீங்கள் போஸ்ட் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க.